ஏரியா அவ்வளவு தைரியமா பேசாரு. 200 கோடி நிதி வேணும். எதுக்கு? மது ஒழிப்பு பிரச்சாரம் பண்றதுக்கு. 40 கோடில இருந்து 200 கோடி பண்ணணும். அதுக்கு முன்னாள் நாள் நேதிக்கு மது கடையில மூடியாச்சு அக்டோபர் 2. அதுக்கு அக்டோபர் 1ஆம் தேதி மது விற்பனை மட்டுமே 220 கோடி ஒரு நாளைக்கு தமிழ்நாடுக்குள்ள. அரசினுடைய லாபம் 30%. எவ்வளவு லாபம் அரசுக்கு? அதுல 60 கோடி. ஒரு வார கலெக்ஷன் எடுத்தாலே அரசாங்க தமிழ் அரசோட லாபமே 200 கோடி தாண்டுமே. நீ போய் ஒன்றிய அரசு 200 கோடி கொடுக்கணும்னு சொல்லி கையை காமிச்சிட்டு கையாளத்தனத்தை காமிச்சிட்டு இருக்கீங்க. இதுக்காக தான் சொன்ன பொம்மை முதல்வர்னு. மாநில அரசுக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் செய்யக்கூடிய முதுகெலும்பு தைரியம் இல்லாத ஒரு முதல்வர், அதையும் தாண்டி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்து அதை எப்படி செய்யறதுன்னு தெரியாத பக்குவமற்ற ஒரு ஆளை வச்சிருக்கோம். நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்ல 0. அதிகாரியை கேள்வி கேட்க தெரியாது முதல்வருக்கு. ஆமா, துண்டுச்சி என்ன எழுதி கொடுத்தாலும் அதை நம்புறாரு. அப்படியே பார்த்து படிக்கிறதா அவர் வேலை. அதிகாரியை கேள்வி கேட்க தெரியாது. ஏன்னா 54,000 கோடி டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லி அது 30 விழுக்காடு டேர்ன் ஓவர்னா அரசுக்கோட வருமானமே 15,000 கோடிக்கு மேல போகுது. அப்போ ஒரு மாசத்துக்கு நம்மளோட வருமானமே 1,500 கோடி தாண்டுது. நாம ஏன்டா 200 கோடி போய் கேட்கணும் பிஜேபியை? எதுடா கையேந்து நிக்கணும்னு? வெக்கமா இல்லை இப்படி எல்லாம் பேசுறதுக்கு?